திண்டல் அருள்மிகு வேலாயுத சுவாமி திருக்கோயிலினுடைய குடமுழுக்கு விழா சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வு ஈரோட்டில் நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு ஈரோட்டில் இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் பலரும் கைகோர்த்து ஊர் கூடி தேர் இழுப்பது என்ற முறையிலே மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஈரோட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சான்றோர்களை சந்தித்து நம்ம ஈரோடு தமிழ் நியூஸ் சேனல் அவர்களிடத்திலே வாழ்த்து செய்தியை பெற்று வருகிறது. அந்த வகையிலே நந்தா கல்வி நிறுவனங்களினுடைய குழுமங்களினுடைய தலைவர் நம்மோடு இருக்கிறார். ஏற்கனவே பல அருமையான திருப்பணிகளை அவர் செய்திருக்கிறார். குறிப்பாக நசீரூரில் இருக்கக்கூடிய அப்பத்தா கோயிலை பல சிக்கல்களை தீர்த்து அவர் அந்த கோயிலினுடைய திருப்பணியை செய்து இன்றைக்கு அந்த கோயில் சிறப்பாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஐயா அவர்கள் தான் காரணம். அதுபோல ஈரோட்டிலே அமைந்திருக்கக்கூடிய கஸ்தூரி ரங்கநாதர் திருக்கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னின்று அரசோடு அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக குழுவோடு சேர்ந்து அதனை மிகச்சிறப்பாக ஐயா ஒருங்கிணைத்து அவருடைய தலைமையிலே சிறப்பாக நடத்தியிருக்கிறார். இத்தகு ஆன்மீக செம்மலாகவும் கல்வி செம்மலாகவும் தன்னோடு பழகுகிற யாராக இருந்தாலும் அவர்களை சமமாக பாவிக்கக்கூடிய நல்ல ஒரு பெருந்தன்மை உடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய திரு சண்முகம் ஐயா அவர்களிடத்திலே இப்போது நாம் நேர்காணல் செய்ய இருக்கிறோம். நம்ம ஈரோடு தமிழ் நியூஸ் சேனலுக்காக திருமலை அழகன் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறேன். ஐயா வணக்கம் ஐயா. உங்களை சந்திக்கிறதுக்கு முதல்ல நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. இதுல இந்த கோயில் திருப்பணிகள் அப்படின்னாவே உங்களுக்கு ரொம்ப வெள்ளம் சாப்பிடுற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதே மாதிரி கல்வி பணியையும் நீங்க ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க. நம்ம திண்டல் மலை கோயிலை பற்றி உங்களுடைய மனதிலே தோன்றக்கூடிய கருத்துக்களை வாழ்த்துறையாக வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. கேள்வியிலேயே பதில் இருக்கு. நான் இப்ப கிட்டத்தட்ட 1992 அதை என்னுடைய கல்வி பணியை துவங்கினேன். நந்தா காலேஜ் ஆஃப் பார்மசி என்ற முதல்ல ஒரு கல்லூரியை ஆரம்பிச்சேன். அது ஆரம்பிச்ச இடம் ஈரோட்டில் இருக்கிற இப்ப ஜெயசூர்யா இருக்கிற செங்கோட கவுண்டர் கல்யாண மண்டபமா இருந்தது. அங்க ஆரம்பிச்சேன். அப்ப ஆரம்பிக்கிறப்ப எனக்கு 32 மாணவர்கள் தான் இருந்தாங்க. அந்த 32 மாணவர்களும் இப்படி என்னன்னா இது பி பார்மசி அப்படிங்கிறது ஈரோட்டுக்கு புதுமையான ஒரு கல்வி. எனவே அங்க சேருவதற்கு ரொம்ப தயக்கங்கள் இருந்தது. நான் தயக்கத்தை போக்குகின்ற வகையில் நான் ஆந்திராவுக்கும் சென்று கேரளாவுக்கும் நான் நேரடியாக சென்று பத்திரிகை வாயிலாக விளம்பரங்கள் கொடுத்து ஒவ்வொரு மாணவராக சேர்த்து 32 மாணவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். அதற்கு பின் படிப்படியாக பிசியோதெரபி, நர்சிங் இது போன்ற மொத்தம் இப்பொழுது 20 கல்லூரிகள் இருந்து கொண்டிருக்கின்றன. கடைசியாக 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்த கல்லூரி மெடிக்கல் காலேஜ், ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் காலேஜ். இது கடைசியாக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. நீங்கள் முதலில் கேள்வி சொல்றீர்கள் அல்லவா, ஆன்மீக பணி என்று சொல்லுகிறார். எனக்கு நான் மட்டுமல்ல, எனது மூதாதையர், எனது தகப்பனார் எல்லோருமே ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உள்ளவர்கள் என்ற முறையில் ஆன்மீகம் என்பது எனக்கு அவருடைய வழிகாட்டுதலின் பேர் எனக்கு வந்த ஒன்றாகும். நான் இப்பொழுது குறிப்பிட்டது போல் 20 இன்ஸ்டிடியூஷன் நடந்து கொண்டிருக்கிறது காரணம் எனது முயற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் முயற்சிக்கு பின்னால் ஆசிரியர்களும் மற்ற எம்ப்ளாயிஸ் என்ற அமைப்பு இருந்தாலுமே கூட அவற்றை நிறைவேற்றி கொடுப்பது என்பது ஆண்டவன் தான். ஆண்டவனுடைய அருள் இல்லாமல், ஆண்டவனுடைய சூட்சம் இல்லாமல் நமக்கு இந்த காரியத்தை நிறைவேற்ற முடியாது என்ற வகையில் இந்த கோயில் சிறப்புகள் நம்ம ஏற்கனவே என் குலதெய்வத்திற்கு கும்பாபிஷேகம் செய்து முடித்துவிட்டு 2 ஆண்டுகளில் மறுபடியும் ரங்கநாதர் கோயிலுக்கு வாய்ப்பு கிடைத்தது. இந்த வாய்ப்பு வாழ்க்கையில் எனக்கு கிடைத்தது உண்மையிலுமே பெரும் பாக்கியமாக நான் கருதுகின்றேன். அதே போல் இன்று திண்டல் வேலாயுத சுவாமி கோயில் என்பதை பற்றி நான் குறிப்பிடும் பொழுது மிகவும் பெருமைப்படக்கூடிய ஒன்று. ஈரோட்டிற்கு நிறைய பெருமைகள் உண்டு. மஞ்சள் வளாகமாகட்டும், வர்த்தக வளாகமாகட்டும், மற்ற அவருடைய மனிதர்களுடைய பண்பாடாகட்டும், எல்லாவற்றிலுமே ஈரோட்டுக்கு என்று தனி சிறப்பு உண்டு. அந்த தனி சிறப்போடு சிறப்பாக இன்று வேலாயுத சாமி கோயில், முருகன் கோயில் அமைய இருக்கிறது என்றால் சொன்னால், ஏற்கனவே முருகன் கோயில் அமைந்ததுதான். அப்பொழுது இப்போ நான் குறிப்பிட விரும்புகின்றேன், ஒன்றை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன், மற்ற எல்லாவற்றையும் குறிப்பிட விரும்பாமல், அன்று முன்னின்று என்னைப் போலவே முருகன் கோயிலுக்கு வேலுசாமி அவர்கள், திண்டல் வேலுசாமி என்று குறிப்பிட்டு சொல்வார்கள், அவர் தான் முன்னால் இருந்து அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தினார். அப்பொழுது ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பு. இப்பொழுது அதே வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. மிகவும் சிறப்பாக அவரின் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கிற உறுப்பினர்களை பற்றி யார் என்ற பெயர் சொன்னால் நீண்ட பட்டியலாகும். அவற்றை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். இன்றும் அந்த வேலுசாமி அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கார் என்பதில் எனது நண்பர் என்ற முறையில், எங்கள் கோயிலை சார்ந்தவர் என்ற முறையில் மிகவும் பெருமை கொள்கின்றேன். இரண்டாவதாக, ஒரு கோயிலை அமைக்கும் பொழுது வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து செய்ய வேண்டும். இதில் 207 அடி உயரமுள்ள ஒரு முருகன் சிலை, அநேகமாக
நமது தமிழகத்தில் அதிக உயரம் உள்ள சிலை இதுவாகத்தான் இருக்கும். இதனுடைய முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் கூடவே சிவன் கோயிலை சேர்ந்த சிவன் கோயிலாகட்டும், மற்ற செயலாகட்டும், இவற்றை எல்லாம் இன்று ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது ஏற்கனவே முருகன் கோயிலுக்கு நமக்கு என்று திண்டல் மலைக்கு ஒன்று சிறப்பு உண்டு. இந்த சிறப்பை பற்றி நான் குறிப்பிட விரும்புவது இன்று அறுபடை வீடு என்று சொல்லி குறிப்பிடுவோம். இந்த சிறப்பு ஏன் நமக்கு எழுபடை, இது முன்னதாக வந்திருந்தால் இது ஒரு ஏழுபடை வீடாக சொல்லுவதற்கு வாய்ப்பாக இருந்திருக்குமே என்று நான் கருதுகின்றேன். இன்றும் அதை சொல்லுவதற்கு தாராளமாக குறிப்பிட்டு சொல்லலாம். அந்த அளவிற்கு எல்லா பக்தர்களும் இன்று அறுபடை வீட்டுக்கு செல்லுகின்ற பக்தர்கள் அனைவருமே இந்த முருகன் கோயிலுக்கு ஏழுபடை வீடாக நினைத்து வந்து வழிபட்டு செல்வதற்கு ஒரு அமைப்பு உண்டு. இது ஒரு டூரிசம் பிளேஸாகவும் இருக்கும். ஏன்னா ஈரோட்டில் இருந்து முருகன் கோயிலுக்கு விட்டு முருகன் கோயிலை ஒட்டி சில பல சுற்றுலா செல்லக்கூடிய அளவிற்கு இன்று வசதி வாய்ப்புகள் ஈரோட்டை சுற்றி ஈரோடு மாவட்டத்தில் இருக்கின்றன. எனவே நிச்சயமாக கூறுவேன், இந்த திண்டல் மலையில் அமைகின்ற வேலாயுத சாமி கோயில் நிச்சயமாக இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து தமிழர்களுக்கும் சரி, பக்தர்களுக்கும் சரி, இது ஒரு சிறப்பான கோயிலாக எதிர்காலத்தில் அமைய இருக்கும். அது ஈரோட்டுக்கு பெரிய பெருமையை இன்னும் சேர்த்து கொடுக்கும் என்ற வகையில் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் அதன் முன்னாண்டிருந்து சென்ற அனைவருக்கும் என் நன்றிகளையும் செய்து உரை நிறைவு செய்கின்றேன். இந்த அருமையான அருளுரை நம்முடைய நெஞ்சத்தில் எப்போதும் நிலைத்திருக்கும். ஏனென்றால் ஒரு பெரிய மனிதர் மிகச்சிறப்பாக தன்னுடைய நேரத்தை செலவிட்டு நம்ம ஈரோடு தமிழ் நியூஸ் சேனலுக்காக மிக அருமையான ஒரு அருளுரையை வழங்கி இருக்கிறார்கள். இந்த நந்தா கல்வி நிறுவனம் அப்படிங்கிறது 16,000 மாணவர்கள் இங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். படித்து முடித்த மாணவர்கள் லட்சம் கூட இருக்கலாம். ஆனால் படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் 16,000 பேர் இருக்கிறார்கள். இங்கே பணியாற்றக்கூடியவர்கள், ஆசிரியர்கள், இன்னமும் இதர பணியாளர்கள் எல்லாம் சேர்த்து ஒரு 5,000 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நிறுவனம் எவ்வளவு பறந்து விரிந்த ஒரு நிறுவனமாக இருக்கிறது. பல துறைகளை தன்னிடத்திலே கிளைகளாக தாங்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய தலைவர் நம்மோடு அருமையான ஒரு அருளுரையை திரு சண்முகம் அவர்கள் நிகழ்த்தி தந்திருக்கிறார்கள். இந்த நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்து மிகச்சிறப்பாக அருமையான ஒரு வாழ்த்துறையை வழங்கியமைக்கு நம்ம ஈரோடு தமிழ் நியூஸ் சேனல் வாயிலாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வழங்குபவர்கள் கேஸ்டல் கிரவுன் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட், பவர்ட் பை நந்தா கல்வி நிறுவனங்கள், சமரசமில்லா கல்வியில் சாதனை பயணம், சப்போர்ட்டட் பை அக்னி ஸ்டீல். நம்ம ஈரோடு 24x7 தமிழ் நியூஸ்.